இதுவரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியா ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் குடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூசுவலா எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நெறைய எமோஷனல் பண்ணுவாங்க. நெறைய போல்டான கேரக்டரா பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஸ்க்ரீன்ல வந்து இவங்கள நம்ம சிரிச்சு பார்த்துட்டோம், ஒரு காமெடியா பார்த்துட்டோம். இவங்களுக்கு சீரியஸ்னா குடுத்தா வொர்க் அவுட் ஆவாது அப்படின்னு சொல்லி, ஸோ நெறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்ட்ட, "சார் இந்த கேரக்டர் தானா? ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னா, "நீங்க தான் மேடம் பண்ணணும் வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பெர்சன். எல்லார்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா, யாருமே மூஞ்சி சுளிக்காம ரொம்ப அழகா வேலை வாங்குவாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்குனா கூட யார்ட்டயுமே எதுவுமே இது பண்ணாம அப்படியே சிரிச்ச முகத்தோட, ஸோ வந்து வொர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல அடிக்கடி மழையில இடி இடிக்கும்போது, டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமா 90ஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளேயே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது. கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா, "இன்னும் 2 நாளில் போகுது" அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போகிறாங்க, நான் மாமியாராக பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜாகவுமே இது வந்து எப்போவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலாக இருந்தாலும், இப்போ வட்டார வழக்கு இப்போ சென்னைனா சாதாரணமாக சென்னையில் பேசுகிற மாதிரியே ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் வந்து இல்லை இது வந்து பேசுகிற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆவேனா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை லுக்காக நான் கொண்டு வருவேன். நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கெடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம, அந்த என்னோட ஸ்க்ரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலயும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போது நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாமே ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கற்றுட்டேன் ஆக்சுவலி. எப்படி நான் எப்படி நான் ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். I'm an observer, so I have observed you and I learned a lot from you. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். Okay, and my assistant directors, இது ஒரு wrong sentence, but why I'm saying assistant director, my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரே சண்டே ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். ஸோ யா எனிவே ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் அப்படி தான் இருந்துச்சு, பட் ஃப்ரம் தி செகண்ட் ஷெடியூல் வி பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம் எனக்கு மா எப்படி இது எப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணணும். He has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Atvik, hi.
Sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there. And I hope this journey will go like so far. You guys will always support me, whatever it is. And that's all right. Again, it's another event I'm saying, like when 2019, just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமல குணாச் அது ஒன்று சாங், அது அழகியா அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் இன் தமிழ் லாங்குவேஜ் வித் இமான் சார் சாங். அண்ட் நான் சருக்கு மீட் பண்ணும் போது நான் இது சொல்லவே இல்லை, பிகாஸ் ஐ ஆக்சுவலி வெயிட்டட் திஸ் ஸ்டேஜ் that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those this awards and everything. I started like looking at all the words and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know, it is my manifestation or whatsoever, but it worked for me and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character, Madan sir, yeah, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much. நிறைய விழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சினிமா விழாக்களில், சினிமா ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நான் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னென்னா, இந்த திரைப்படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களை நீங்கள் வந்து அதுக்கு வந்து துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி பர்சனலாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு வந்து இன்னும் கூடுதலாக கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் அது இன்னைக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது 300வது படம் பாபு ஆனந்த். எனக்கு அவரோட 300 படத்தில் எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்தில் இதான் முறை ஒரு ஹீரோயின் வந்து அவரை க்யூட்டு ஸ்வீட்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன். அது வேற அவங்க சொன்னது வந்து சரியாக புரியலன்னா, முதல்ல அவர் வந்து ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார், அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சுருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு அவர் எவ்வளோ ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே வந்து நிறைய ஒத்துழைச்சிருக்காரு, இந்த படத்து மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட கெரியரில் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். 300 மூவிஸுங்கிறத விட அவரும் சரி, நம்ம எல்லாருமே சரி, இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமாக மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கணுங்கிறது வந்து இங்கே வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும் போது இவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளோ அன்பு வந்து செலுத்தியிருக்காரு. அது திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே பார்க்கும் போது தான் எனக்கு இவர் நிறைய பழகலைனா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க இருந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதில் வந்து நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். நிறையா லைவ் லைட்டிங்காக தெரிஞ்சுது, அப்படிலாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸு. முக்கியமாக இமான் சார், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக, பாட்டுனா அவர் ஒரு CD கொடுப்பாரு, வாங்குறதுக்காக உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்போ டோரை திறந்துட்டு உள்ளே போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்டெல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு. எனக்கு அந்த காலகட்டம், ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதா சொன்னார், இந்த மாதிரி கார்த்திக் நேதா அண்ணன் இமான் சார் சொன்னார் உங்களுடைய தமிழுக்கு வந்து இதுன்னு. ஆனால் இந்த கரெக்டாக இந்த 2 பாட்டில் அந்த தமிழை சரியாக ஒலிக்க செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப, இந்த பாட்டோட அந்த இது வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்கள் குரலில் நீங்கள் சொன்னீங்க. இங்கே வந்து இது நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்கும் போது தோணுச்சு எனக்கு, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட குரலை இந்த
மெலோடியில் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இன்னும் நிறைய நீங்கள் வந்து மெலோடி பாடல்கள் பாடுங்க சார்.